என்ன மாமா சௌக்கியமா கேக்குறல்ல வாய அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேஸ் வாய்ஸ்ல பேசினாலே நம்மளுக்கு வர்றது என்ன ஞாபகம் வர்றது என்னன்னா பருத்தி வீரன். சோ பருத்தி வீரன் அப்படின்னு இருக்கும்போது அது உள்ள இருக்கிற நிறைய பாலிடிக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் ஒரு ஃபிலிமா பார்க்கலாம், அதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நான் ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சில பேர் நோட் பண்ணாத ஒரு விஷயத்தான் நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு இருக்கும்போது பருத்தி வீரன். சோ பருத்தி வீரன் வந்து நம்ம மேக்கிங்காவோ ஃபிலிம் மேக்கிங்காவோ ஆக்டிங்காவோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பேசினாங்க. நான் பேச போறது மியூசிக்கலா ட்ரீட் பண்ண ஒரு விஷயத்த நான் பேச போறேன். ஆமாங்க, யுவன் சங்கர் ராஜாவோட டில் எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சேனல்னா அது பருத்தி வீரன் தான். சோ அதுதான் நான் பேச போறேன். சோ மியூசிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பருத்தி வீரன். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். சோ மியூசிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே அதுல வந்து யுவன் சங்கர் ராஜா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு பேர் வந்து அப்படின்னு. சோ நம்ம அதோட ஃபர்ஸ்ட் பிஜிஎம் பத்தி பேசுவோம். பருத்தி வீரனோட ஒரு பிஜிஎம் ஒரு அம்மிங்ல பிஜிஎம் பண்ணிருப்பாரு. அது ஒரு மாதிரி யுவன் சங்கர் ராஜா வீட்லே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப புதுசாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷனா பண்ணி இவரு யுவன் சங்கர் ராஜா ஒரு ஐஸ், ஏன்னா அவரோட அம்மிங்கும் அவரோட வாய்ஸும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. வேற மாதிரி இல்லை, இப்போ வரைக்குமே அவரோட பிஜிஎம்ல கிளாஸ் மாஸ் அதெல்லாம் நிறைய விஷயம் போய் அப்படின்லாம் சொன்னாங்க. பருத்தியில ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கிளாசிக்கலான ஒரு மியூசிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். உண்மையில வேற மாதிரியான ஒரு பிஜிஎம் தான் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த பிஜிஎம் இப்போ வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பிஜிஎம் தான். பிஜிஎம்ல ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ சாங்ல எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் உண்மையில வேற லெவலில் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஆல்பம்லயே ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து அறியாத வயசு அப்படின்னு சொல்லிட்டு சரியான பாடல். உண்மையா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா அப்ப இருந்த பீரியட்ல வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் சூப்பரா. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் லவரா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அந்த பாட்டு வந்து சூப்பரா இருக்கும். அந்த அறியாத வயசுன்னு சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் பீட்ல ஒண்ணு மாதிரி சவுண்டு ஒன்று இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இளையராஜா வாய்ஸ் சொல்லவா வேணும் அப்படி இருக்கும்போது அவர் பாடிட்டே இருக்கும்போது இருக்காது. அப்பா எடிட்டர் இதை நீ கன்ஃபார்ம் போட்டே ஆகணும், ப்ளீஸ் போட்டிருப்பா. ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சென்ட்ரல் பீட் ஒரு பிஜிஎம் ஒரு இன்டர்லூட் செட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது விஷுவலா பார்க்கும்போது அந்த சின்ன வயசு பிரியாமணியும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுல நான் சொன்னேன் இந்த பாட்டு எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு மாதிரி கொஞ்சம் ரூரல் பேஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் அறியாத வயசு. அதுக்கப்புறம் வந்து ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு, அந்த பாட்டும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து விநாயகம் அப்படின்ற ஒருத்தர் பாடி இருப்பாரு அந்த ஏழு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா பீட்டே கிடையாது. இந்த ஆல்பமும் சரி பிஜிஎமும் சரி எதுவுமே யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு ரெகுலர் பேட்டர்னும் தனியா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது தனியா தெரியும், கன்ஃபார்மா தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். அந்த அந்த வந்து அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐயோ அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது எப்போ ஒரு வாட்டி அமீர் வந்து எங்கேயோ கேட்ட ஒரு கிராமத்து கூட பாடல், அந்த கிராம சைட்ல அவங்க பாடி இருக்கும் போது இதை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதுக்கப்புறம் விநாயகத்தை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஐயோன்னு ஸ்டார்ட் ஆகும். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டும். மேலே ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பாட்டு டங்கா டங்கா ரவுத்துக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். சரியான பாட்டு. இப்போ வரைக்குமே ஒரு கிராமத்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இல்லாம இருக்காது. மேலே வேற மாதிரியான ஒரு பாட்டு. சூப்பரான பாட்டு. அந்த தவுள் அந்த கல்ச்சர்ல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதை வந்து ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணி ஒரு R&D பண்ணி மேக்சிமம் அந்த பறைசையும் லைட்டா இருந்தாலுமே தவுள் சவுண்டு தான் பயங்கரமா இருப்பாங்க. வேற மாதிரி சூப்பரா அந்த பாடலை கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது வந்து மேக்சிமம் அந்த நாதஸ்வரம் பிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பீஜம் இருக்கு. அது எந்த பீஜம் தான் கரெக்டா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லவ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டு
பிரியாமணி கிட்ட வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி ஒன்று அந்த நெஞ்சில வந்து பச்சை குத்தி வச்சிருக்கோன்னா அதுல ஒரு விஷயம் பண்ணிட்டு அந்த தோல்ல சாயந்தரம் குடிப்பார்ல. அதுக்கப்புறமா வந்து லுங்கிய கழட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆடினே ஒரு காட்டி அங்க வரும் அந்த பீஜம். சரியான பீஜம் மேலே வேற அந்த கொட்டு வீடு வரைக்கும் பீஜம் வரும். அதான் அவர் வருவார்ல குழந்தைங்க அவர் வந்து கொட்டு வாங்கிட்டு போவார்ல. ஸோ அது வரைக்கும் அந்த பிஜிஎம் வந்து மேக்ஸிமம் தனியாக கேட்டு பாருங்க, இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்பாட்டிஃபைல இருக்கும். ஸோ போய் கேட்டு பாருங்க, உண்மையிலே சரியான ஒரு பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப இது கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். நான் பெருசா ரீச் ஆகும் போது சரிகம பதவி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டோட. அந்த பாட்டுல கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயம் என்னன்னா எப்படின்னா அந்த கொஞ்சம் அந்த கர்நாட்டிக்லாம் ஒரு விஷயம், இந்த சரிகம பதனிசா அந்த விஷயம் சரிசா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமத்துக்கு ஒரு பாட்டை வந்து செட் பண்ணி இருப்பாரு. இவங்க பாடிட்டே இருப்பாங்க சரிகம பதவி சொல்லிட்டாரு உருவாக்கிடும் போது அவங்க வந்து கவுண்டர் சாங் கவுண்டர்ல ஒரு இது பட்டு அந்த கிராமத்துல அவங்க பாடுவாங்க. அந்த மீட்லயே ஒரு விஷயம் பாடுவாங்க. கடைசியில பாடிட்டே இருப்பான். அவங்க நடந்து கேட்டு அது ரொம்ப பிடிச்சது. அவங்க உட்காந்து ரொம்ப இது பண்ணி பாடுவாங்க போது அவங்க நடந்து போகும்போதே ஒரு விஷயம் பாடிட்டு போவாங்க. உண்மையில சூப்பரா இருக்காங்க. இப்படி யோசிச்சு செட் பண்ணாருங்கிற மாதிரி சூப்பரா இருக்கு அந்த பாடம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது, அதாவது இப்போ வரைக்கும் வெயிட் பண்றேன் ஊரோரம் புள்ளியம்மா பாட்டு 7 minutes நினைக்கிறேன். 7 minutes 12 seconds நினைக்கிறேன். ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற ஸ்டார்டிங் அதுல வந்து அந்த சாங்ல வந்து 3 வருஷனா சாங் வந்து மாறும். அது வந்து எப்படி யோசிப்பாரு, எப்படி பண்ண முடியும். அது வந்து அப்பதான் சொல்லித்தாரு அமீர் ஒரு இது மாதிரி எங்கேயோ அதை வந்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி அதுல வந்து டியூன் போட்டாரு யுவன் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 3 வருஷம் மாறும். ஊரோரம் புளிய மரம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. அப்புறம் வந்து இன்னொரு வந்து அந்த அப்படி போவோம். அதுக்கப்புறம் நாகஸ்வரங்கார அப்படின்னு இன்னொரு பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் ஒரே பாட்டுல இவ்வளவு விஷயம் மாறிட்டே இருக்கு. ஸோ அது ஏன்னா அது மேக்சிமம் இந்த கிராமத்துல இப்படி அந்த மாதிரி கூத்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து அப்போ ஒரே வீட்டுல பாட்டு மாற மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும். அதை வந்து அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிருப்பாரு. உண்மையிலேயே வேற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து மியூசிக்கலா அவங்க ட்ரீட் பண்ணி உண்மையிலே யுவன் சங்கர் ராஜாவோட பெஸ்ட் ஒர்க்ல ஒரு 10 விஷயம் இருக்குன்னா அதுல வந்து மேக்சிமம் டாப் 3ல பருத்திகள் போயிடும். அது மேக்சிமம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம்லாம் வேற மாதிரியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த படத்துல ஒரு இம்ப்ரெஸ் ஆனது வந்து ஆப்வியஸ்லி கார்த்தி அவரோட ஃபர்ஸ்ட் படம். உண்மையிலே ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி கதை கிடைக்கிறதும் ஒரு பெரிய பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அது பாக்கியமா இருந்தா கூட அதுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட்டாதான் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அவரு படம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அந்த பாடி லாங்குவேஜா இருக்கும், ஃபேஸ் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனா இருக்கும். அதுல ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த பருத்தி வீரனாலாம் தெரியவாரு தவிர கார்த்தி எங்கேயுமே தெரிய மாட்டாரு. அதுக்கு காரணம் முழுக்க அமீர் தான். எஸ்பெஷலா அந்த பொண்ணு கேட்க வருவார்ல, வாழணும் அந்த வசப்படியே விட்டு அனுப்பிட்டீங்களா துரோகி வருவாதரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னேன் நின்றுட்டு இருக்காங்க குத்துரா அப்படின்னு அழுதுட்டு இருந்தவர். அது வரைக்கும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கண்ணாது தண்ணியோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எவனாலும் பிடிச்சி வச்சிருக்கா குத்துரா அப்படின்னு சரியான உண்மையில வேற லெவல். அதுக்கப்புறம் பிரியாமணி நேஷனல் லெவல் வாங்குறதுக்கு சூப்பரா இருக்கும் உண்மையிலே. ஸோ பருத்தி வீரன் இப்போ வரைக்குமே ஒரு கிளாசிக்கலான ஒரு படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா விரும்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச பத்தி ஒரு படத்தையும் பிஜிஎம் போய் கேட்டு பாருங்க. யுவன் சங்கர் ராஜாவோட டில் டேட் பெஸ்ட் 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 பெஸ்ட்னு சரவண சொல்றேன். அண்ணாச்சி அதெல்லாம் சொல்றேன் பெஸ்ட். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.